பயணத்தடை நீக்கமே அரசாங்கத்தின் திட்டமிடாத தீர்மானம், சுகாதார நிபுணர்கள் குழு குற்றச்சாட்டு. இந்த அரசாங்கம் குண்டை வெடிக்க செய்தே ஆட்சிக்கு வந்தது. திஸ்ஸ அத்தநாயக்க கருத்து. அதிக விலைக்கு சீமெந்து விற்பனை, நுகர்வோர் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திரவ உர கொள்கலன் வெடிப்பு. நாட்டின் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. நிந்தவூர் பிரதேசத்திலும் வெடித்தது எரிவாயு அடுப்பு. பாராளுமன்றத்துக்கு கொண்டு வைத்து 225 எம்பிக்களை கொல்ல வேண்டும். இப்போது மக்களின் விருப்பம் இதுதான் என்கின்றார் அரசு தரப்பு எம்பி. பதுளை சிறைச்சாலையில் கடும் மோதல். 5 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதி. 35,000 கண்கள் யாருடையவை? கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு கடலில் வீசப்படுகின்றார்களா? சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடை நீக்கமை திட்டமிடப்படாத தீர்மானம் என சுகாதார நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது. இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார தொழில் நிபுணர்கள் கல்வியகத்தின் தலைவர் வைத்தியர் ரவி குமுதீஸ் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சரியான திட்டமிடல் இன்றி அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய மாறுபாடு நாட்டுக்குள் வருவதை தடுக்க முடியாது என்ற அடிப்படையிலேயே அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் பதவிக்கு வருவதற்காக பயன்படுத்திய மூலோபாய செயற்பாடுகள் தற்போது அரசாங்கத்திற்கே வினியாக்க மாறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் இந்த அரசாங்கம் எப்படி ஆட்சிக்கு வந்தது என்பதை மக்கள் அனைவரும் அறிவார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலையே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர அடிப்படை காரணமாக இருந்தது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்கவில்லை என்று நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளது என்றும் குற்றத்தை சுமத்தினர். உண்மையில் இந்த அரசாங்கம் குண்டை வெடிக்க செய்ததே ஆட்சிக்கு வந்தது. தற்போது அதன் பிரதிபலன் அரசாங்கம் பாரதூரமாக அனுபவித்து வருகிறது. வீடுகளில் தற்போது சமையல் எரிவாயு கொள்கலன்கள் வெடித்து வருவதுடன் வயல்வெளிகளில் பசலை தாங்கிகளும் வெடித்து வருகின்றன. காணப்படும் இந்த நிலைமைக்கு அமைய அரசாங்கம் வெடித்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்தது போல மீண்டும் வெடித்துக் கொண்டே வீட்டுக்கு செல்ல நேரிடும் என திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சீமெந்து நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலைக்கு சீமெந்து மூடைகளை விற்பனை செய்பவர்களை கண்டறிய விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது ஒரு மூடை சீமெந்து நிறுவனங்கள் நிர்ணயம் செய்யும் அதிகபட்ச சில்லறை விலை 1275 ரூபாவாகும். எனினும் அந்த விலையை விட அதிக விலைக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சீமெந்து மூடைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே முழு பொறுப்பு என தெரிவித்த கருத்தில் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த கருத்து தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது நீதிமன்றத்திலோ தனது வாதத்தை முன்வைக்க தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தமை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் ஜூட் கிரிசாந்த குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டால் தனக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் வெளியிட தயார் என அமைச்சர் பிரசன்ன தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் விவசாய திணைக்களத்தால் வழங்கப்பட்ட கரிம திரவ உர கொள்கலன்கள் வெடித்து கடும் துர்நாற்றம் வீசுவதாக விவசாய அமைப்புகள் குற்றம் சுமத்துகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் நெற்செய்கைகளுக்காக சில தினங்களுக்கு முன்னர் கரிம திரவ உரம் மற்றும் இரசாயன கூடை உரம் விவசாய அமைப்புகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. திரவ உர கொள்கலன்களை வீட்டில் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வப்போது நிரம்பி வழிவதால் எமது வாழ்வில் பெரும் சிக்கல் ஏற்படும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். சேமித்து வைக்கப்பட்டிருந்த சில திரவ உர கொள்கலன்கள் பலூன்கள் போல் வீங்கி போவதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். இந்த திரவ உரம் உள்ளூர் நிறுவனம் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாய திணைக்களம் மூலம் அரசுக்கு இலவசமாக வழங்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டதன் மூலம் நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 44,294 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் மாத்திரம் 1,04,989 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அம்பாறை நிந்தவூர்
நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிந்தவூர் முதலாம் கிராம சேவை பிரிவு மீரா நகர் வீதியில் உள்ள வீடொன்றில் எரிவாயு அடுப்பு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட 2 நாட்கள் கடந்த நிலையில் இந்த கேஸ் அடுப்பு நேற்று வெடித்துள்ளது என வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் வீட்டில் இருந்த எவருக்கும் எவ்வித சேதங்களும் இடம்பெறவில்லை. பதுளை சிறைச்சாலைக்குள் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மோதல் சம்பவத்தில் 5 கைதிகள் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள பேச்சாளர் தெரிவித்தார். இவ்வாறு காயமடைந்த கைதிகள் அனைவரும் தற்போது சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் மக்களுக்கு அரசியல் வெறுத்துவிட்டது. அன்று பாராளுமன்றத்துக்கு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது எதிர்த்த மக்கள் இன்று ஏன் பாராளுமன்றத்துக்கு குண்டு தாக்குதல் நடத்தவில்லை என கேட்கும் நிலை உருவாக்கியுள்ளது. இதனால் தேர்தலால் தெரிவு செய்யப்படாத அதிகார வர்க்கத்துக்கு நாட்டை கொடுப்போம் என்ற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். அதனால் மக்களை தேர்தலை சந்திக்காத தரப்பினரால் அரசை அமைக்கும் சூழல் உருவாகலாம் என அரசு தரப்பு எம்பியான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எதிர்பார்த்த பொறிமுறை மாற்றம் இன்று இடம்பெற்றுள்ளது. இன்று பிரதான எதிர்க்கட்சியினர் இனவாதத்துக்கு எதிராக பேசுகின்றனர். ஆனால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை உரையாற்றக்கூட அனுமதிக்காத எதிர்க்கட்சி சட்ட ஆட்சி பற்றி பேசுகின்றது. நீதியின் சுயாதீனம் பற்றி பேசும் இவர்கள் ஆட்சியில் நீதித்துறையை கையில் எடுத்து செய்த செயற்பாடுகள் என்னவென்பது எமக்கு தெரியும். அவ்வாறான நிலையில் இருந்து ஜனாதிபதி நாட்டை மாற்றியுள்ளார். இன்று நாட்டில் பொதுமக்களுக்கு அரசியல் வெறுத்துவிட்டது. அன்று பாராளுமன்றத்துக்கு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட வேளையில் எதிர்த்த மக்கள் இன்று ஏன் பாராளுமன்றத்துக்கு குண்டு தாக்குதல் நடத்தவில்லை என கேட்கும் நிலை உருவாக்கியுள்ளது. 225 எம்பிக்களையும் கொல்ல வேண்டும் என்றே மக்கள் கூறுகின்றனர். இப்போது முகம் கொடுக்கும் கொரோனா நிலைமைக்குடன் அடுத்த சவால்களை மக்கள் முகம் கொடுக்கும் வேளையில் மக்களுக்கு அரசியல் வெறு இந்தியாவில் சில பிராந்தியங்களில் உள்ளது போன்று அதிகாரவாதம் இலங்கையில் உருவாக்கும் நிலை ஏற்படும். இலங்கையில் இன்றும் இந்த அதிகாரவாதம் வெளிப்படுகின்றது. இராணுவத்தின் அதிகாரிகளின் மூலமாக உருவாகும் அதிகாரவாதத்தை மட்டும் நான் கூறவில்லை. அதையும் தாண்டிய ஒட்டுமொத்த அதிகாரவாதமும் தலை தூக்கும். ஏனென்றால் மக்களுக்கு அரசியல்வாதிகளை விட அதிகார வர்க்கம் நல்லதென்ற நிலைமை உருவாக்கும். தேர்தலால் தெரிவு செய்யப்படாத அதிகார வர்க்கத்திடம் நாட்டை கொடுப்போம் என்ற மனநிலைக்கு மக்களை தள்ளப்படுவார்கள். அதனால் மக்களை தேர்தலை சந்திக்காத தரப்பினரால் அரசை அமைக்கும் சூழல் உருவாகலாம். அதற்கு அரசியல்வாதிகளின் பிரிவினை செயற்பாடுகளே காரணமாக இருக்கும். நான் இந்த சபையை 27 வருடங்களாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். எனினும் இந்த அரசியல்வாதிகளின் பிரிவினை செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்படவில்லையானால் அடுத்த முறை நான் இந்த சபையை பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டேன் என்றார். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா பரிசோதனைகள் அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டலில் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 12 வயதுக்கு மேற்பட்டோர் விமானத்தில் பயணிப்பதற்கு 72 மணி நேரங்களுக்கு முன்னர் பெறப்பட்ட பரிசோதனை அறிக்கையை கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்று குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை 12 வயதுக்கு மேற்பட்டோர் விமானத்தில் பயணிப்பதற்கு 72 மணி நேரங்களுக்கு முன்னர் பெறப்பட்ட பரிசோதனை அறிக்கையை கைவசம் வைத்திருக்க வேண்டும் என்று குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு கடலில் வீசப்படுகிறார்களா? யாழ்ப்பாண கடற்கரையில் ஒதுங்கும் சடலங்கள் அவர்களுடையனவா என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண குடாநாட்டு கரையோரங்களில் 6 சடலங்கள் கரையொதுங்கின. இதில் நெடுந்தீவில் கரையொதுங்கிய சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ளது. பல்வெட்டித்துறை, பருத்தித்துறை பகுதிகளில் மீட்கப்பட்ட 3 சடலங்கள் பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. கட்டைக்காட்டில் மீட்கப்பட்ட சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருதங்கேணி போலீஸ் பிரிவில் மீட்கப்பட்ட சடலம் எங்கே? அதனை போலீசார் சென்று பார்த்துள்ளனர். அந்த சடலத்துக்கு என்ன நடந்தது? கரையொதுக்கிய சடலங்களும் காணாமல் போவது மிக ஆபத்தானது. இலங்கை அரசாங்கத்தால் பாகிஸ்தான் வைத்தியசாலைக்கு 35,000 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளதாக பிரியந்தகுமார் இறந்தபோது பாகிஸ்தான் வைத்தியர் ஒருவர் தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்தன. அவ்வாறு கண்கள் தானம் செய்யப்பட்டிருந்தால் அவை யாருடையவை என்ற பெயர் பட்டியலை வெளியிடுங்கள் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.